இன்று நாம் காண இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அதுவும் நம்மளுடைய நேயர்களுக்காகவே இதை நாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நிமிடங்கள் இந்த பகுதியை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கான சொத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் இது காசோ பணமோ கிடையாது. இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுசாக பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் இதை நீங்கள் கண்டு இதில் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இறைவனே உத்தரவாதம் தருவார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 மகத்தான உள்ளங்களை இப்போது நாம் சந்திக்க இருக்கிறோம். அதில் ஒவ்வொருவருக்குமே நம்மளால் முடிந்த ஒரு கையை நாம் தரும் பொழுது அது கண்டிப்பாக அது இறைவனுடைய செயலாகவே, இறைவனுடைய ஆசீர்வாதமாகவும் நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயம் இல்லை. அதனாலேயே இவங்களை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பெரியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை உங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்க வைங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட பகுதிக்குள்ளார போவோம். இரண்டு மகத்தான உள்ளங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இங்கே உட்கார்ந்திருப்பது மிஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்கள், இவர் மிஸ்டர் சிவகுமார் அவர்கள். இங்கே நம்மளுடைய நேயர்களுக்காக இன்னைக்கு உங்களுடைய சேவைகளை பற்றி சொல்ல போறீங்க. வணக்கம். முதல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இதை நீங்க சொல்றதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு குளோபலைசேஷன் ஆயிடுச்ச ஒழிய சுயநலமாக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் மத்தியில பொது நலத்தோட இயங்கக்கூடிய மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. ஆனா முன்பை விட இப்பதான் நிறைய மனிதர்கள் ஈடுபட வேண்டிய தேவையும் இருக்கு. ஒரு பக்கம் தேவை அதிகரிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் அதற்கான மக்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் அந்த குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க, அது பெரிய சந்தோஷம். உங்களுடைய ட்ரஸ்ட் பத்தி, அதனுடைய சேவைகள் பத்தி சொல்லுங்க எங்க மக்களுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்கும் நன்றி, இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி சாருக்கு. 2006 தான் என்னுடைய பணி. மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் அப்படின்னு தான் சொல்லணும், சேவைங்கெலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பெரிய வார்த்தை. அது ஆக்சுவலாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தான் பாக்கியவான்கள், அப்படி தான் சொல்லணும். முன்னெல்லாம் செஞ்சால் தானம்னு வாங்க, இப்போ தானம்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நீ நல்லது செய்யறதுக்கு, அவ்வளோதான். அதோட தான் நம்ம வேலை அதோட தான் நிற்கணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி 2006 என்னோடய அம்மா தவறிட்டாங்க. அப்போ தான் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டூ சம்திங் ஃபார் சொசைட்டி, சும்மா செத்துறாத, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு சாகு அப்படின்ற மாதிரியான ஒரு சொன்னாங்க. எப்போவுமே நீ ஊனமுற்றதுனால இந்தியாவில் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஒன்று, இன்னொரு விஷயம் கையேந்தும் நிலையில் தான் இருக்காங்க எல்லோரும். பட் ஆனால் நீ உன் கை மேலே இருக்கணும் எப்போவுமே. நான் சாவரவரெல்லாம் நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்தால் கூட நீ உனக்காக யார்கிட்டையும் போயிட்டு எதுவும் பிச்சை எடுக்கிறது இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. உன் கை தான் நீ கொடுக்குற கையாக இருக்கணும், வாங்குகிற கையாக இருக்கக்கூடாதுன்றத அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. பட் அப்போத்துலேருந்தே இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாத்தையும் எல்லா தாய்மார்களும் சரி வாங்கி வச்சுக்கணுன்றதில் ஒரு இன்பம் பெறுறதுல, கொடுக்குறதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது. அதை சுவைக்கிறதுக்கு உண்டான தாய்மார்கள் இப்போ யாருமே கிடையாது. என் பிள்ளைக்கு நிறைய வரணும் அப்படின்னு தான் தெரியல, என் பிள்ளை நிறைய பேருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இப்போ யாருக்கும் வரல. இப்போ கொஞ்சம் காலத்துலமா ஒரு 5-6 வருஷமாக இந்த கொரோனா பீரியடில் தான் இப்போ மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும் போல இருக்குது, அதுதான் மனிதநேயம் போல இருக்குன்னு எல்லாருக்கும் இருக்காங்க. பட் என்னாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சுயநலமாக தான் இருக்காங்க. எனக்கு வந்துடணும் இந்த கொரோனா பீரியட்லேயே நாங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தோம்னாக்கா, அதில் எனக்கு காரில் ஒரு 50 மூட்டை அரிசி இருக்குன்னா 50ல் 25-30 மூட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னாக்கா, அப்போ மீதி இருக்கவங்க யாரோ ஒருத்தருக்கு அது போக போகுது சாப்பாடு அப்படின்னும் போது அவங்களுக்கு அது சேர்த்து கொடுக்கணும். ஜப்பான்லலாம் இல்லை, எனக்கு அன்றைக்கி தேவையான விஷயத்தை எனக்கு கொடுங்க, மீதியை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற எண்ணம் தான் அது அங்கெல்லாம் இருக்கும். பட் அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரணும்னு ஆசைப்பட்றோம்.
வரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ் பண்ணீங்க? சர்வீசஸ்ன்னு நாங்கள் ஒன்றும் பண்ணலை. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ ஃபோனில் கேட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவ்வளோதான் எங்களுடைய வேலை. அது உணவா, உடையா, உடைமையா? உடை இல்லை ஆக்சுவலாக. அரிசி, பருப்பு, கோதுமை, அப்புறம் ரவை, இந்த வீடு ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு எல்லா பொருட்களும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுன்னு. அப்புறமா காப்பித்தூள், சர்க்கரை, அந்த மாதிரி எண்ணெய், அந்த மாதிரி சர்ஃபெல்லாம் கொஞ்சமாக தான் போச்சு. பட் இதெல்லாம் நிறைய போச்சு. இங்கேருந்து எடுத்துக்குவோம், சிவகுமார் காரில் பின்னாடி போட்டுக்குவோம். அவரை கூப்பிடுவேன், சிவாவான்னு. ஆனால் பயமாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறதுன்னு விடு, நம்ம செய்ய வேண்டிய கடமை நினச்சா. இதுக்கு எங்களுக்கு மெயினான பின்பலமாக இருந்தது என்னுடைய மனைவி தான். ஆக்சுவலாக எங்கள் எடுத்துன்னு போய் கொடுங்க அந்த ஹோம்ஸ். அவ்வளோ ரிசீவ் பண்ணுவாள் ஃபோனு சம்டைம்ஸ். சார் அந்த ஹோமில் இதுவும் இல்லையா, அங்கே அரிசி இல்லையா, அங்கே அரிசி எடுத்துன்னு போய் கொடுங்க, பருப்பு எடுத்துன்னு போய் கொடுங்கன்னு அவள் சொல்லுவாள். ஸோ நிறைய பேர் வீட்டில் எல்லா ஆம்பளைங்களையும் போகாத, வீட்டை விட்டு உனக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்துடும்ன்ற நிலையில் என் மனைவி எடுத்துன்னு போய் கொடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, மற்றவங்க சாப்பிட்றது. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் உசுறு போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் உலகத்தில். ஸோ அதனால் கொடுங்கன்னா அது காரில் வச்சு எடுத்துன்னு போய் கொடுப்போம். அது ஓப்பன் கூட இப்போ நாங்கள் டிக்கி கூட ஓப்பன் பண்ண மாட்டோம். பை ஃபோனில் டிக்கி ஓப்பன் பண்ணுவார் சிவா. அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையானது எடுத்துன்னு போயிடுவாங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் போயிருக்கோம், ரொம்ப தூரம்லாம் போயிட்டு எடுத்துன்னு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஹோம்ஸ்க்கு கொடுத்துருப்போம்ல. அது வேறு இல்லாமல் இன்னொரு மெயினான விஷயம் வந்து ஃபஸ்ட் வேவில் அவ்வளோவா இம்பேக்ட் இல்லை, எடுத்துமே கொடுத்துட்டு விட்டோம். செகண்ட் வேவ் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தபோது அவர் வந்து கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவர் ஆக்சுவலாக அவர். ஸோ கேஸஸ் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருந்தது. நைட்டு 12-1 ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு, கேஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்போது அவருடைய ஃபேக்ட்ரி திறந்தே தான் இருந்தது, ஒன்லி ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வச்சுருந்தாரு. பை ஃபோன்லேயே எல்லாருக்கும் போயிட்டு அவரால் முடியல, நைட்டு 2 மணினா கூட நீங்களே போய் எங்கள் ஆஃபீஸை திறந்து கேஸ் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன காலெல்லாம் உண்டு. அவங்களும் போய் அந்த கேஸில் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தவங்க அங்கே தான் இருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு 20 பேர். ஸோ அவங்க கேஸ் எடுத்து கொடுப்பாங்க, அங்கே போய் ஃபில்லப் பண்ணி போட்டுக்க வேண்டிய அந்த மாதிரி நிறைய உயிரை காப்பாற்றிருக்காரு அவர் ஆக்சுவலாக. எத்தனையோ சேவை நிறுவனங்கள் இப்போ நம்ம நாட்டில் வந்து இயங்கி கொண்டு இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப தேர்ந்தெடுத்த ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட நல்ல உள்ளங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதை ரொம்ப சிறப்பாகவும் ஆல்ரெடி செய்துக்கிட்டும் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அதே போல் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி அவங்கள பேச வைக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 2 விதமாகவும் உபயோகப்படும். ஒரு பக்கம் அவங்க இந்த ஓல்டேஜில் இருக்கக்கூடிய மக்களை வந்து உற்சாகப்படுத்துவது, இன்னொரு பக்கம் நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாறலாம் அந்த பசங்களும் கற்றுக்கிறாங்க. இது தவிர என்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ அப்படிங்கக்கூடிய கவர்மெண்ட் பாடியோட இணைந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையான அல்லது திசை மாறி போன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இவங்க கவுன்சிலிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ட்ரஸ்ட் தான், ஒரே ஃபவுண்டேஷன் ஓகை வந்து எத்தனை விதமான விஷயங்களை செய்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவர்களுக்கான எஜுகேஷன் ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறது, இத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய இவங்களோட நம்ம வந்து கை கோர்த்தோம்னா, இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா அது எவ்வளோ ஒரு மகத்தான விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்களோ நானோ தனிப்பட்ட முறையில் இது மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சா கூட நம்ம கனவாக மட்டும்தான் கண்டுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே இருப்போமே ஒழிய அதற்கான நேரம்ங்கிறத நம்ம ஒதுக்கவே முடியாது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் டிட்டர்மைன் பண்ணிடுறாங்க, வைராக்கியமாக அதை எடுத்துக்கிறாங்க. நம்ம வாழ்நாளில் இதை நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, 100 இளைஞர்களை கொடுத்தால் இந்த உலகத்தையே மாற்றி காமிக்கிறேன்னு. அவர் கேட்டது இது போன்ற மனிதர்களை தான். இது போன்ற மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகமே கண்டிப்பாக மாறும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளோ ஒரு செல்ஃபிஷான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சுச்சுவேஷன்லையும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தங்களுடைய குடும்பங்கள் இருந்தாலும், இத்தனை பணிகளை செய்கிறவங்களுக்கு நம்ம கூட உதவி செய்தாலே போதுமானது. அதுவே நமக்கு ஒரு பெரிய மனநிறைவை தரும், நம்மளுடைய குடும்பத்தையும் அது பாதுகாக்கும். இவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது,
அவங்களுக்கான எல்லா மற்ற டீட்டெயில்ஸ்களும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோனில் கூட நீங்கள் கலந்துரையாடலாம். அவங்கள நேரில் நீங்கள் சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். மேற்கொண்டு சில பேருக்கு நேரமின்மை காரணமாக நேரடியாக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உதவி செய்வதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஒருத்தவங்க சாப்பாடு போட்டாலே அவங்கள வாழ்நாள் முழுக்க நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உலகத்தில் தேவை இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் அன்னம் அளிக்க போகிறீங்க, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய போகிறீங்க. உங்களுடைய நல்ல செயல் காலம் முழுக்க உங்களுக்கு உங்களுடைய சந்ததியினரை காப்பாற்றும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு விஷயத்தில் இணைய போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லி இதை நீங்கள் ஒரு கடமையாக எடுத்து செய்யணுங்கிற வேண்டுகோளோட இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.